ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மருந்து குழம்புனே சொல்லலாம். இப்போ நமக்கு இந்த கிளைமேட் மாறி இருக்கு இல்லையா, அந்த புயல் மழை அப்படி இந்த சமயம் இதை மாதிரி நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு நமக்கு ஈரதுவாக இருக்கும் அப்படியே உதறிட்டு அப்படியே வானலில் வரும். கொஞ்சம் முறுமுறுப்பாக ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ஆகிடும். அது கூட கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் செய்யும்போது நமக்கு பச்சையாகவே இருக்கும். நமக்கு இப்போ பாருங்கள் செஞ்சுட்டு அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டு அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. போட்டு ஒரு வதக்கினதும் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த கிளைமேட் செய்யும்போது இது சூப்பரான மருந்து குழம்புனே செய்யலாம். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த ஹேர் க்ரோத் முடி கொட்டுதுன்ற பிரச்சனை இருக்கிறவங்க கருவேப்பிலை கொடுத்து நம்ம சட்னி குழம்புல தாளிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, பொறுக்கி போட்டுறாங்க. ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் குழம்பா வச்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான மருந்து குழம்பாகவும் இருக்கும். நான் ஒரு மண்சட்டி வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு தாளிப்படகம் போடுறேன். உங்கள்கிட்ட தாளிப்படகம்லாம் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, இது ஹைலைட்டு பூண்டு தாங்க. தேவைன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயத்தை தேவையில்லைன்னு நம்ம விட்டலாம். ஆனால் பூண்டு மட்டும் கொஞ்சம் தோணை போடுங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் சின்னதாக ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சுருளை வதக்குங்க. நல்லா சுருளை வதக்கும் போது நமக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 வெங்காயம் போல சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் போகணுன்னு அவசியம், வெங்காயம் இல்லாமல் செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு 7 வெங்காயம் அளவு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சா. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை, அது கூட இஞ்சி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம் எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நமக்கு லைட்டாக ஒரு கொரப்பா தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். லைட்டாக ஒரு திப்பியாக இருக்கிற போல தான் இருக்கும். ஆனால் குழம்பா கொதிக்கும் போது நமக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை அடுத்து நம்ம அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ பாருங்கள் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி போட்டு குலுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. நமக்கு அப்படியே நல்லா அப்படியே பிரண்டி எண்ணெய் பிரிஞ்ச போல் வரும். எண்ணெய் பிரிஞ்சது வருது பாருங்கள். இந்த சமயம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சின்ன எலுமிச்சம்பழம் கரைச்சி வச்சுருந்தோன்னா இப்போ அது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு முன்னாடி நான் எதுலேயுமே உப்பு போடலை. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் நார்மல் காரம் அப்படிங்கிறதால இப்போ நான் பாருங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து உங்களுக்கு இன்னும் குழம்பு நல்லா ஒரு திக்னஸ் பதம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொத்தமல்லி தூள். எப்பயுமே நான் கொத்தமல்லி தூள் இல்லாமல் காரக்குழம்பு வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு திக்னஸும் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து ஒரு கிளறுங்க. இப்போ ஆனால் பச்சையாக தான் இருக்குது. ஆனால் கொதித்த பிறகு நமக்கு கலர் நல்லா மாறி நல்லா ஒரு திக்னஸ் பதமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இது நம்ம ஒரு 4-5 நாள் வெளியே வச்சாலுமே கெட்டு போகாது. என்ன அது கைப்படாமல் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு சூப்பரான அந்த கிளைமேட்டுக்கு ஒரு தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சூப்பரான குழம்புனே சொல்லலாம். இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்கும் போதே வீடு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு கிளறிட்டு நம்ம அப்படியே திரும்பி நீங்கள் பிளேட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இந்த பதம் வந்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மண் சட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சூட்லேயே இருக்கும்போது என்ன ஆகிடும்னா குழம்பு இன்னுமே நமக்கு இருகலாக ஆகிடும். கிட்டத்தட்ட நம்ம புளி சாதத்து குழம்பு இருக்கு இல்லையா, அந்த பதம் வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பயுமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். உப்பு காரம் எல்லாமே நீங்கள் முன்னாடி டேஸ்ட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த பூண்டோடு அதை சாப்பிடும்போது எப்படி பாருங்கள், நல்லா ஆறின பிறகு எந்த அளவு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கொஞ்சமாக போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவான நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ்.